ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இது உங்கள் டுடேஸ் டாபிக் வித் JSK. அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்த டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் திரையுலகு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. நம்ம இந்திய திரையுலகிலே பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. பாலிவுட், மாலிவுட், டாலிவுட்னு சொல்லிட்டு பல இண்டஸ்ட்ரி இருக்குது. இதில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கோலிவுட். ஸோ இந்த கோலிவுட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெடுங்காலமாகவே நல்ல பேரும் புகழும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பல இருக்குங்க. நல்ல டேரக்டர்ஸ் ஆகட்டும், நல்ல கதையம்சமாகட்டும், நல்ல செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதாவது நம்மளாகட்டும். ஸோ இப்படி பல காரணம் இருக்குது. இது எல்லாமே இருந்தாலுமே கூட இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சுங்க. அதுதான் நம்ம கதாநாயகர்கள். என்னதான் கதைக்கு இருந்தாலுமே அந்த கதையோட நாயகனாக திகழ்ந்த ஒவ்வொரு கதாநாயகருமே அந்தந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த காலகட்டத்தில் மக்களை கட்டி ஆண்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாதுங்க. யாராலையும் மறுத்து பேசவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு அப்படிலாம் குலோட்டி இருந்த ஆக்டர்ஸ் இது என்ன நீ தமிழில் வேறு எதாவது சொல்லியிருந்தேன் இப்போ எதோ பேசி சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தாங்க இது. ஸோ கண்டென்ட் வாட்ச் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். அண்ட் வாங்க இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்குன்னு இருந்த பேரும் புகழும் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர அடுத்தடுத்த ஆடியன்ஸோட ரசனைகள் மாற அந்த காலகட்டத்துக்கு அந்த ரசனைக்கு ஏற்ற ஹீரோஸ் உருவானாங்க. அவங்க தலையெடுத்து அந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் குறையாமல் மூத்த நடிகர்கள்ட்டு இவங்க அப்படியே கை மாற்றி கொண்டு வந்தாங்க. ஸோ அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டே போகுது. பழம்பெரும் நடிகர்கள்ட்டிருந்து சிவாஜி, எம்ஜிஆர், அடுத்தது ரஜினி, கமல், அடுத்தது அஜித், விஜய்ன்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் ரொம்ப அழகாக கொண்டு வந்து தான் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஸோ இப்போ அதுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒவ்வொரு கால மாற்றத்தையும் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷன் மாறும்போது பழைய நடிகர்கள் கையில் இருக்கும் போதே அடுத்த நடிகர்கள் உருவானாங்க. அவங்க இருந்து அழகாக கை மாற்றி கொண்டு வந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சிறந்த ஆக்டர்ஸ் வந்து அவங்க இருக்கும் போதே அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்களா, கையில் எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே தான் இந்த வீடியோட கண்டென்ட்டே இருக்குது. எம்ஜிஆர், சிவாஜிக்கு அப்புறம் திரையுலகுக்கு வந்த ரஜினி, கமல் ஆகட்டும் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவோட அடையாளமாகவே வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இதுக்கு மேலேயும் தொடருவாங்க அப்படின்னு பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது வயசாகுது இல்லையா? ஸோ இன்னும் ஒரு சில படங்கள் வரலாம். ஸோ அதுக்கு மேலே அங்கேயாவது முடியாது. அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் அண்ட் அஜித் இவங்களுக்கு ஒன்றும் குறையே கிடையாதுங்க. ரொம்ப அழகாக ரொம்ப அர்த்தமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் தொடர முடியாத சுச்சுவேஷன். அவங்க தமிழ் நடிப்பை தாண்டி அவங்களோட பேஷன் நோக்கி ரெண்டு பேருமே நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் ஆகட்டும் ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு அதில் இறங்க ஆரம்பிச்சார். அண்ட் விஜய் வந்து அரசியல் இறங்க ஆரம்பிச்சார். அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க. பட் அவங்க பேஷன் நோக்கி போகிறனால அடுத்த கட்டம் தான் கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன தான் விக்ரம், சூர்யா, ஜெயம் ரவி, தனுஷ், சிம்பு அண்ட் சிவகார்த்திகேயன் இப்படி பல ஆக்டர்ஸ் இருந்தாலுமே கூட இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி, கமல் இல்லை எம்ஜிஆர், சிவாஜி சொல்லிட்டு இந்த ஒரு பீக் நாங்கள் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலையை பிடிக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இத்தனை வருஷம் தமிழ் சினிமா கட்டி காப்பாற்ற அந்த ஒரு பாரம்பரியத்தையும் அந்த ஒரு பெருமையும் இங்கே தான் அவங்க காப்பாற்ற தவறுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா வந்து இந்த காலத்து ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப நீண்ட இடைவெளி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில படம் கிளிக்காமல் போகும்போது வந்து அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த நிலையான ஒரு இடத்த பிடிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ.